சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் அந்த மாதத்தை சொல்லணும். அதுக்காக அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. சில மைனஸ் இருக்குது. எந்த விஷயத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஆன்லைன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வருமானங்களும் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஜாப்லேயும் பாராட்டுகளும் ஒரு ஒரு முன்னேற்றமும் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே படாத பாடு பட்டாச்சு, இப்போ தான் உங்களுக்கு அந்த கடல்லேருந்து கரை தெரியுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நீங்கள் உடல் விஷயத்தில் அடிவயிற்றுலேயும் குறிப்பாக பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை யூட்ரஸ் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆல்ரெடி இதில் நீங்கள் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த விஷயங்களை பொறுத்த வரையும் உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். இந்த இடங்களில் எதுவும் பாதிப்புகள் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக செக்அப் பண்ணி என்னன்றதை பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே பாதிப்புகள் வர காத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி காரமான உணவுகள் எடுத்துக்கக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். மார்ச் 30 வரைக்குமே காரமான உணவுகள் எடுத்துக்கூடாது. உடம்பை நீங்கள் ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. உங்களுக்கு குழந்தைங்க வழியில் ஒரு அனுகூலமும் ஆதாயமும் ஒரு சப்போர்ட் இருக்கும். குழந்தைங்களால் ஒரு புகழ் பெயர் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை, தொழில், உத்தியோகம் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். பயணங்கள் நிச்சயமாக உண்டு. வேலை சம்மந்தப்பட்ட பயணங்கள் உண்டு. வேலையில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பயணங்கள் ஆதாயமாக இருக்கும்.